உண்மையிலே இது வாங்கி தின்ற பருப்பா இல்லை உண்மைக்குமே அதுதான் நடந்துச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன், ஈரானிய தரப்பு நாங்கள் ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு பெருமைக்கு மாவடிச்சானுங்க. ஆனாலும் அமெரிக்கா இல்லை, கிராஷ் ஆகிடுச்சு, விபத்து அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக அதை வந்து சும்மா சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் 8:24 சரியா? இந்த போஸ்ட் வந்து அப்டேட் ஆகுது இப்போ சரியாக 15 நிமிஷம். ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம், இன்னொரு செய்தியில் பார்த்தா 14 நிமிஷம். இப்போ சாதாரணமாக ஒரு 8:15 வெளியாகி இருக்குது இந்த செய்தி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப், the Iranian shot down an Apache helicopter over the Strait of Hormuz and we will respond to them. 2 pilots were on board the helicopter and both are safe and unharmed. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் 2 பேரையும் நாங்கள் பைலட் 2 பேரையும் காப்பாற்றிட்டோம். ஆனால் அதுக்கான ரிப்ளையே நாங்கள் கொடுப்போம், அதாவது நாங்கள் தாக்குவோம் ஈரானுக்கு அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் மென்ஷன் பண்ணி இப்போ உடனே ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு தாக்குதல் அமெரிக்கா நடத்தினால் ஈரானுக்குள்ள அது எங்கே பிரதிபலிக்கும், எந்த நாட்டை பிரதிபலிக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 2 நாடு, KWBHR 2 நாடுக்கு அது வந்து பிரதிபலிக்கும். நம்ம இருக்கிற நாடு குவைத் நாடு, அடுத்தது பஹ்ரைன் நாடு. இது 2ஐயும் தான் அவங்க அதிகமாகவே இலக்கு வைப்பாங்க. இதுதான் இப்போதைய விசேட தகவல். நான் இவ்வளோ நேரமாக இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தானே வீடியோ போட்டேன். நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 8:25 ஆகிடுச்சு. டைம் எத்தனை ஹவர்? 1 ஹவர் 1 மணித்தியாலம் 27 நிமிஷம் நான் இந்த வீடியோ என்னுடைய பழைய வீடியோ போட்டு, இந்த ஹெலிகாப்டர் விபத்து சம்மந்தமான வீடியோ போட்டு, அதுக்கடையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே அல்லாஹ்வாலம் பொறுத்திருந்து பார்ப்போம். விடிய காலையிலையோ அல்லது நடுஜாமத்திலையா என்ன நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா இந்த ஹெலிகாப்டர் அடித்ததுக்காக பதிலடி நடத்தினால் மறுபடியும் அவங்க அங்கேருந்து அரபு நாடுகளில் குறிப்பாக குவைத்தையும் பஹ்ரைனையும் தான் முக்கியமாக கொடைவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை வந்து தொடர்ந்தும் ஒரு தலைவலியாகத்தான் போகும் போல தெரியுது. அதே மாதிரி இன்னொரு தகவல் ஒன்று இருந்துச்சு, எங்கடா அது? A military reading of the latest developments in the regional scenes and the possibilities of escalation. பொலிட்டிக்கல் அனலைஸ்ட் வந்து இன்னொருத்தரும் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அவங்க மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை வந்து எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும் நடத்தாமல் தவிர்த்தாலும் சில நேரங்களில் ஈரான் வந்து ஏதாவது வித்தியாசமான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன தான் நடக்குதுன்னு. விடிய காலை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அமைஞ்சா சந்தோஷம். பொறுத்திருந்து பார்ப்போம். From the very first day I took office, our administration has waged the most successful war on crime in American history. Last year, the murder rate saw the single largest decline ever recorded, falling to the lowest level in 125 years. We've reduced the fentanyl coming across our border by 60%, from Washington to Memphis to New Orleans to our southern border. We are restoring law and order to America. Now we're taking our next big step to defend public safety in America. At my direction, the Department of Justice is beginning what we're calling the Model Cities Initiative to slash violent crime in major metropolitan areas all across our country. In selected cities, the Department of Justice will provide $300 million in grants to hire police officers, modernize equipment, provide training, and improve law enforcement.
This historic funding will go to confronting substance abuse, preventing youth crime, and combating repeat offenders. In short, we're committed to making historic investments in improving the quality of life of city residents nationwide. For the next 90 days, any city or local government representing a population of more than 100,000 people can apply to take part in this exciting new program. It's amazing. Tell your local representatives to apply now by going to www.justice.gov/grants. With your help, we will put more police on our streets, and we will put dangerous criminals behind bars where they belong, and we want to keep them there. Thank you very much, everybody. Have a good time. You're amazing people.